போன வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 2 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 3 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கண்டறிவோம். நம்ம ஃபஸ்ட்டு செகண்டில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கலையோ அதை வந்து நம்மளுக்கு வந்து கொஷின் மார்க் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த விடுபட்ட தகவலை வந்து நம்ம வந்து கண்டறியணும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல் தான் கண்டறிகிற மாதிரி இங்கே வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து தொடக்க முதல் கண்டறியணும். இப்போ ஆன்சர் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இறுதி முதலை வந்து நம்ம எழுதிக்குவோம். இறுதி முதல் எவ்வளோ, 1,90,000 அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். அதே மாதிரி அவ்வாண்டின் எடுப்புகள் எவ்வளோவா, 30,000. அப்போ அதை நம்ம கூட்டணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது, 2,20,000 அப்படின்றது வருது. இப்போ அடுத்தது வந்து கூடுதல் முதலை வந்து கழிக்கணுமா. இப்போ அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல் எவ்வளோவா அப்படின்னா 50,000. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சோம்னா 1,70,000. அதுதான் நம்ம சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்றது வந்து நம்ம எழுதிக்கலாம். இங்கே கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தொடக்க முதல் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டின் நட்டம் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது நட்டம் வந்து 40,000 அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தொடக்க முதல் வந்து எவ்வளோ அப்படின்றத அவங்க வந்து கொடுக்கல. இப்போ அதே மாதிரி நம்ம தொடக்க முதல் அப்படின்னு மட்டும் இந்த இடத்துல எழுதிட்டு, இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே எழுத வேண்டாம், அப்படியே நம்ம வந்து வச்சுருவோம். இந்த சைடு மட்டும் எதுவுமே எழுதாமல் அப்படி வச்சுட்டு, அடுத்தது நம்ம என்ன எழுதுறோம், நட்டம்னு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி 31/3/2019 நாளோடு முடிவடையும் ஆண்டின் நட்டம் அப்படின்னு போட்டுட்டு 40,000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தர போகிறேன். என்னது அப்படின்னா, இந்த இடத்துல கழிக்க அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம கூட்டணும், இந்த சைடு கூட்டுக அப்படின்னா இந்த சைடு வந்து கழிக்கணும். இது வந்து கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி இருக்கும், புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எனக்கு கழிக்க அப்படின்ட்டுருக்கா, அப்போ இந்த சைடு வந்து கூட்டணும். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நான் இது எழுதியிருக்க மாட்டோம் இந்த சைடில். அப்போ இதையும் கூட்டணும்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2,10,000 அப்படின்றது வந்திருக்கணும் அவங்க. ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து இந்த சம்லாம் போட்டிருப்பீங்க. இல்லை இந்த சம் வந்து எனக்கு கரெக்டாக தப்பா அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இறுதி முதல் எழுதிக்குவோம், எடுப்புகள் எழுதியிருப்போம், இது ரெண்டுத்தையும் கூட்டி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்தது வந்து கூடுதல் முதல் வந்து கழிச்சிருப்போம். இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்தது தொடக்க முதல் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம், ரெண்டுத்தையும் கூட்டி எழுதியிருப்போம்ல, இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா இந்த 40,000 அப்படின்றது வந்து வரணும். ஓகேங்களா, ஏன் இங்கே வந்து நான் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கழிச்சோம்னா 40,000 அப்படின்றது வந்து வரணும். ஓகேங்களா, இது ரீசெக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து கழிச்சிட்டு கூட்டிட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் கழிச்சோம்னா இந்த ஆன்சர் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 4 பார்க்கலாம்.